வணக்கம். இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கான தானம் அல்லது பரிசு பற்றிய சிந்தனைகளின் சுருக்கமான பார்வை. வேதாந்தத்தின்படி நாம ஏன் எப்பொழுதும் மத்தவங்கள எதிர்பார்த்து பெறுபவரா இல்லாம தயங்காம கொடுப்பவரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆழமான உளனியல் காரணங்களை இது ரொம்ப அழகா விளக்குது. முதலாவது, பொதுநலனுக்கும் சுயநலனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ஒரு நல்ல காரியத்துக்காகவோ சமூக சேவைக்காகவோ மக்கள்கிட்ட உதவி கேட்பதில் தப்பே இல்ல. ஆனா நம்மோட சொந்த ஆடம்பரத்துக்காக மத்தவங்களை எதிர்பார்த்து கையேந்துவது நம்மள நாமளே ரொம்ப சிறுமைப்படுத்திக்கிற மாதிரி இல்லையா? இரண்டாவது, இதனால நம்ம மனசுல ஏற்படுற தாக்கம். தொடர்ந்து முத்தவங்க கிட்ட உதவி வாங்குறப்போ நம்ம சுதந்திரம் பறிப்போய் மனம் ரொம்ப சுருங்கிடுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் குறையதான செய்யும் அப்படின்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்போட கொடுக்கும்போது நம்மோட தன்னம்பிக்கை உயர்ந்து நம்ம வளங்களும் தானாகவே விரிவடையது. இறுதியாக, தானத்தோட உண்மையான இலக்கணம் சும்மா இரக்கப்பட்டு கண்மூடித்தனமா எதையாவது தூக்கி போடுறது தானம் கிடையாதுங்க. முழு ஈடுபாட்டோட, கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம வாங்குறவங்களோட உண்மையான தகுதியையும் தேவையையும் நல்லா ஆராய்ந்து சரியான இடத்துல கொடுப்பதே உண்மையான அறம்னு வேதாந்தம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சுருக்கமா சொல்லப்போனா, எந்த சுயநலமும் இல்லாம தகுதி அறிந்து அடக்கத்தோட செய்யப்படுற தானம் மட்டும்தான் ஒரு மனிதனோட மனச விரிவடையச் செய்து அவனோட வளத்தையும் சுதந்திரத்தையும் அளப்பரியதாக உயர்த்தும்.